டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நைட் இப்ப லேட் நைட் ஒரு 9-9:30 மணி போல என்ன பண்ணிருக்காருன்னா போய் ஆளுநரை பார்த்து அவருடைய கட்சியில ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிட்டாரு. அவர் வந்து இந்த குதிரை பேரம் பேசப்பட்டு எங்க போனாருன்னே தெரியல, டிவிக்குள்ளதான் போயிருக்காருன்னு சந்தேகப்பட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கவர்னர் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாருங்க. நீங்க எல்லாரும் நினைக்கலாம் 118 சீட்டு கிட்ட நம்ம கிட்ட வந்துருச்சு, இதெல்லாம் ஒரு விஷயமா மதிப்பாங்களா அப்படின்னு. கவர்னர் சொல்லியிருக்காரு, இதை நாங்க விசாரிக்கிறோம், காலையில போல என்னன்னு பாக்குறோம், அவங்க டீம் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க. ஏன்னா டிவி தினகரன் அவர்கள் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ வந்து காணோம், போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் கூடயே இல்லைன்னு சொல்லதுனால இது ஒரு பெரிய சீரியஸான இஷ்யூவா போயிட்டு இருக்கு. எல்லாமே கை கட்டுற நிலைமையில வரும்போது கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம இருக்கவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கை கூடி வரும்போது மக்கள் ஆசைப்படுற கவர்மெண்ட்டுக்கு எதிரா வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிமுக இருக்க அதான் இந்த கூட்டணி சேர்ந்த டிடிவி தினகரன் ஆகட்டும், அவர் எம்எல்ஏவை காண போய் கம்ப்ளைண்ட் பண்றது எதுவுமே இது வந்து ரொம்ப யதார்த்தமா நடந்த மாதிரி தெரியல, ஏதோ பிளான்டு மாதிரி தான் இருக்கு. ஆனா நாளைக்கு